இப்போ பொன்மாணிக்கவேல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது ஒரு பண்ணினதுக்காக ஒரு பழி வாங்கணும்னு சொல்லி சிலை கடத்தல் எந்த சிலை கடத்தலை தடுத்தாரோ, எந்த சிலை கடத்தலை வந்து மிக சரியாக நன்றாக செய்தார்னு உயர் நீதிமன்றம் பாராட்டுச்சோ, எந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் நல்ல பணி செஞ்சாருன்னு 1 வருஷம் பணி நீடிப்பை உயர் நீதிமன்றம் கொடுத்துச்சோ, அந்த சிலை தடத்திலேயே அவரை திருடனாக மாற்றணும்னு சொல்லி இந்த ஐபிஎஸ் குரூப் பண்ணிக்கிட்டு சிபிஐயில் இருக்கிறான் திருடன் ஐபிஎஸ், அவனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி விடாத அவனை அப்படின்னு சொன்னோன்னா அவன்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தான் இப்போ இவர் மேலே எஃப்ஐஆர் போட்டான். இப்போ போட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவர் போய் முன்ஜாமீன் எடுத்துட்டார். மறுபடியும் அந்த ஐபிஎஸ் குரூப்பெல்லாம் பார்த்தா முன்ஜாமீன் எடுத்தாச்சா, எப்படி திருப்பி உள்ளே போடுறதுன்ட்டு இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்கான். இவர் சாட்சிகளை கிடைக்க முயற்சித்தார். அதனால் அவருக்கு கொடுத்த ஜாமீனை ரத்து செய்ய மனு கொடுக்க போகிறோங்கிறான். பார்த்துக்க எந்த லட்சணத்தில் இந்த சிபிஐ இது பண்ணான். ஒரு வழக்கம் நல்லா ஒழுங்காக விசாரிக்க துப்பு இல்லை. அவன் சொல்கிறான், நீ இந்த மாதிரி இவர் சாட்சிகளை கிடைக்கிறாருங்கிறான். அசோக்குங்கிறவன் ஒரு ஆள் செந்தில் பாலாஜியுடைய தம்பி தப்பிச்சு போய் 1.5 வருஷம் ஆச்சு. இதே மத்திய அரசாங்கம் விசாரணை பிரிவில் இருந்த ஈடி அவனை பிடிக்கிறதுக்கு துப்பு கிடையாது. அதே செந்தில் பாலாஜி இன்னைக்கு ஜாமீன் வாங்கிக்கிட்டு மந்திரி ஆனார். ஒரு தனிய நபர் வழக்கு போட்டு ஜாமீனை ரத்து செய்யுங்க, அவர் மந்திரி திருப்பி ஆயிட்டாரு அப்படின்னு வழக்கு போட்டால் அது ஈடி வாயவே திறக்கலை. இப்போ இதுதான் போன வாரம் ஜாமீனை ரத்து செய்யுங்க நான் கிடைச்சிரும்னு சொல்லி இந்த லட்சணத்தில் இருக்கான் உன்னுடைய ஈடி இந்த லட்சணத்தில், ஒரு சிபிஐ இந்த லட்சணத்தில். யார் சாட்சியை கிடைக்கிறா? செந்தில் பாலாஜி மந்திரியாக இருந்துட்டு இப்போ எத்தனை சாட்சிகளை கிடைக்கிறாரு? ஈடிக்கு இது இல்லை, போய் மறுபடியும் அவரை அரெஸ்ட் பண்ணணும்ல, அதுக்கு போட மாட்டேங்கிறான். பொன்மாணிக்க பெயில முன்ஜாமீனை ரத்து செய்யணும் போடுறான். நாட்டில் எப்படி இருக்கு பாருங்க. இந்த இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு நேர்மையாக உழைத்தவனு சொன்ன ஜெயிலுக்கு தள்ளணும்னு இது பண்ணுறான் இந்த சிபிஐ. அதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்கிறேன், இந்த மத்திய அரசு இது இருக்கான் பாருங்க விசாரணை ஏஜென்சி, அவனை மாதிரி ஒன்றுக்கு லாயக்கு இல்லாதவன் யாரும் கிடையாது.